உங்களுக்கெல்லாம் யாம் அடிக்கடி ஆசி கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன, ஆசீர்வாதத்தினுடைய முக்கியமான காரணம் என்ன என்பதை ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள். அடிக்கடி உங்களை ஓம் ஈஸ்வரா என்று உங்களை உயிரை புருவ மத்தியில் எண்ணும்படி சொல்லுகின்றோம். ஓம் ஈஸ்வரா என்று சொன்னால் அது பிரணவம். ஏனென்றால் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை உயிர் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஜீவன் பெற செய்து கொண்டே இருக்கின்றது. அது ஒவ்வொரு நொடியிலும் அந்த மகரிஷியின் அல்சக்தி நாங்கள் பெற வேண்டும். அது எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவானுக்கள் அனைத்தும் அந்த மகரிஷியின் அல்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் உயிரிடம் இவ்வாறு வேண்டுதல் வேண்டும். கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்றி அந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை இவ்வாறு தியானிக்க சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் உங்களுக்காக தியானம் இருக்கின்றேன். அதை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் கொடுக்கும் இந்த உணர்வு அந்த உயர்வான சக்திகளை நீங்கள் பெறக்கூடிய தகுதியை உங்களை பெறச் செய்யும். அதற்குத்தான் உபதேசிப்பது. அந்த உபதேசத்தின் வாயிலாக ஆற்றல் மிக்க சக்தி உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த பதிவை நீங்கள் எண்ணும் பொழுதெல்லாம் அந்த சக்தி உங்களுக்குள் கிடைக்கும். உங்களுக்குள் துன்பத்தை ஊட்டி கொண்டிருக்கும் அல்லது உங்களை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கும் அந்த உணர்வுகளை எல்லாம் தாழ்பணியை செய்வதற்குத்தான் ஆசியாக அருள் வாக்காக உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆகையினால் மகரிஷிகளின் அல்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா, மகரிஷிகளின் அல்சக்தி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் நினைவை மேல் நோக்கி செலுத்தி உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி இவ்வாறு தியானியுங்கள். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அந்த மகரிஷியின் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த மகரிஷியின் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும். நாங்கள் பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகரிஷியின் சக்தி கிடைக்க வேண்டும். நாங்கள் பார்ப்போரெல்லாம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இப்படி இந்த முறைப்படி குரு காட்டிய வழியை சொன்னதை நீங்கள் எண்ணி எடுத்து பாருங்கள். உங்களுக்குள் உங்களை அறியாது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கும் அந்த உணர்வுகள் அனைத்தும் இப்பொழுது அது தாழ் பணிந்து உங்களுக்குள் அது ஒத்துழைத்து அந்த உயர்வான மகரிஷிகள் ஞானிகள் சென்ற பாதையிலே அவருடைய எண்ணங்களுக்கு செல்வதற்கு இது வழிகாட்டியாக அது அமையட்டும். அதற்காகத்தான் இதை வாக்காக கொடுக்கின்றேன். இந்த இடத்துல ஞானகுரு சில முக்கியமான உண்மைகளை நமக்கு இங்கே ஊட்டுகின்றார்கள். சாதாரணமானதல்ல, மிகவும் முக்கியமானது. எதுவும் கெட்டதல்ல. உங்களுக்கு அது வலு ஊட்டும் வழிகாட்டியாகவும் அது இருக்கும். ஏனென்றால் கெட்டது என்று அதுதான் காட்டுகின்றது. அதை நாம் நீக்கிவிட்டு நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் கெட்டது இது கெட்டது என்று தெரிந்தால்தான் நாம் அதிலிருந்து விலகி செல்ல முடியும். இது கெட்டது என்றே தெரியவில்லை என்றால் அந்த கெட்டதை நாம் வளர்த்து விட்டால் நாம் கெட்ட நிலைகளுக்குத்தான் சென்றுவிடும். ஆக அதைத்தான் இங்கே கெட்டது என்று எதுவும் இல்லை. உங்களுக்கு அதுதான் வலுவூட்டுகின்றது, வழிகாட்டியாக அது அமைகின்றது. ஆகவே நீங்கள் அதை வலுவூட்டுவதற்கும் வழிகாட்டுவதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கெட்டது என்று வழிகாட்டினாலும் அந்த உணர்வின் தன்மை நாம் கெட்டதாக எண்ணும் போது நமக்குள் அது சேர்ந்து விடுகின்றது. ஆனால் வழிகாட்டிய நிலைகள் அது நமக்குள் பணிந்து அது நல் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அந்த நல் வழிகாட்டிய விஷம் என்னை ஆட்கொள்ளக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான கருத்து ஞானகுரு சொல்லக்கூடியது. ஏனால் கெட்டது என்பதை ஒன்று உணர்த்துகின்றது. ஆனால் கெட்டது என்று தெரிந்து கொண்டவன் கெட்டது தீமை குற்றம் குறை எத்தனையோ நாம் நினைவுகளை செலுத்தி விடுகின்றோம். அது பதிவாகி விடுகின்றது. ஆனால் கெட்டது என்று தெரிந்து கொள்வதற்கு அது வழிகாட்டினாலும் அந்த கெட்டதை நமக்குள் வளர்த்து விடுகின்றோம். ஆனால் அந்த கெட்டதை நமக்குள் வளர்க்காதபடி கெட்டது என்று உணர்த்துவதற்கு, கெட்டதை தெரிவிப்பதற்கு, கெட்டதை அறிவிப்பதற்கு அதை பயன்படுத்திவிட்டு அந்த கெட்டது நமக்குள் இயக்க சக்தியாக அணுவாக உடலாக மாறாதபடி அது நமக்குள் பணிந்து என்றுமே நல்வழிகாட்டியாக ராமாயணத்திலே ராமனுக்கு லட்சுமணன் அண்ணா இது தவறு, அண்ணா இது குற்றம், அண்ணா இது பிழையானது என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ராமனுக்கு அவன் உணர்ச்சிகளை தூண்டி வழிகாட்டுவது போன்று நாம் சொல்லக்கூடிய கெட்டது தீமை என்பது நமக்கு அந்த உண்மையை உணர்த்தக்கூடியதாக வழிகாட்டியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றவர் அந்த விஷயம் நம்மை ஆட்டி படைத்து விடக்கூடாது. நமக்குள் இயக்க சக்தியாக மாறிவிடக்கூடாது. நம்ம உடலாகவும் அணுக்களாகவும் விளைந்து விடக்கூடாது. ஆக இதைத்தான் அந்த சக்தி பெறக்கூடிய வாய்ப்பாகத்தான் உங்களுக்கு ஆசி வழங்குகின்றோம். ஆக அரசனுக்கு கீழ்ப்படிதல், அரசனுக்கு நாம் அடிபணிகின்றோம் என்றால் அது கௌரவம். என்றால் அவனுக்கு பணியவில்லை என்றால் அவன் நம்மை தண்டித்து விடுவான்.
அதே போன்று ஒரு பெரியவரை கண்டதும் நாம் அடிபணிகின்றோம். அது ஒரு முறை, அது யதார்த்தமானது. ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய துன்பங்களையும் நம்மை ஆட்டி படைக்கும் வேதனைகளையும் நாம் பணியச் செய்வது என்பதுதான் மகரிஷிகள் ஞானிகள் காட்டிய பேருண்மைகள். அதற்குத்தான் ஆசீர்வாதம் என்றும் ஆசி வழங்கும் முறையும் ஆசி பெறும் முறைகளையும் காட்டுகின்றார்கள். ஆகவே மெய் ஒளியை பெற வேண்டும், அந்த மெய் ஒளியை வளர்க்க வேண்டும். அந்த மெய் ஒளி பெறுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் அடிபணிய வைக்க வேண்டியது நமக்குள் துன்பத்தை ஊட்டி கொண்டிருக்கும், நமக்குள் வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கும் அவைகளைத்தான் நாம் பணிய வைக்க வேண்டும். மற்ற மனிதர்களையோ அல்லது பிற நிலைகளையோ நாம் நமக்கு கீழ் அடிமையாக வைத்திருப்பதால் எந்த பலனும் இல்லை. நம்மை அறியாது நமக்குள் ஆட்டி படைக்கும் தீமைகளிலிருந்து நாம் விடுபட்டு அந்த தீமை நம்மை அடிமை ஆக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அந்த தீமைகளுக்கு நாம் அடிமையாகாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதைத்தான் இங்கே ஆசி வழங்கும் முறை என்று உங்களுக்கு இப்படித்தான் ஆசி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது ஆசி கொடுப்பதால் பெரியவன் அல்ல, நீங்கள் ஆசி பெறுவதால் நீங்கள் தாழ்ந்தவரும் அல்ல. உங்களுக்குள் துன்பத்தை ஊட்டி கொண்டிருக்கும், தீமை செய்து கொண்டிருக்கும் அந்த உணர்வினை உங்களுக்கு தாழ்பணியை செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் யாம் இந்த அருள் வாக்குகளை ஆசியாக கொடுக்கின்றோம். ஆகவே ஒவ்வொருவரும் அந்த மெய் ஒளிகளை பெறுங்கள், மகிழ்ந்து வாழும் சக்திகளை பெறுங்கள் என்று ஆசீர்வாதம் கொடுப்பதற்கே ஒரு தெளிவான விளக்கத்தையும் ஆசி பெறுவதற்குண்டான முறைகளையும், ஆசி பெற்று நாம் தீமைகளுக்கோ வேதனைகளுக்கோ துன்பங்களுக்கோ அடிமையாகாதபடி அவைகளை நாம் நமக்கு கீழ் பணிய வைக்கும் நிலையாக மெய் ஒளியை பெறுவதற்குண்டான தகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த கெட்டதை நமக்கு வழிகாட்டியாக மாற்றி அந்த விஷம் நமக்குள் உருவாகாதபடி, நம்மை இயக்காதபடி நாம் வெளித்த நிலைகள் செயல்பட வேண்டும் என்பதை ஞான குருவிலே நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகின்றார்கள்.